que algo sucederá. Voy a adorar, voy a adorar, voy a adorar. Sé que algo sucederá, sucederá, sucederá. Voy a adorar, voy a adorar. Sé que algo sucederá. Voy a adorar, voy a adorar, voy a adorar. Sé que algo sucederá, sucederá, sucederá. Voy a adorar, voy a adorar. Sé que algo sucederá. Voy a adorar, voy a adorar, voy a adorar. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாடகத்தினுடைய தலைப்பை பார்த்து என்றால் கர்த்தரை ஆராதிப்பதற்கு பல தடைகள் வருகிறது. கர்த்தரை துதிப்பதற்கு பலவிதமான தடைகளை சத்துரு நமக்கு கொண்டு வருவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவனை நாம் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ள முடியும். சத்துரு கொண்டு வர தடைகளை இயேசுவின் நாமத்தில் நாம் உடைத்தெறிய முடியும். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன் கடந்து செல்கிறார். அவரும் தடைகளை உடைப்பார். நாமும் சில தடைகளை உடைக்க வேண்டும். நாமும் தேவனும் சேர்ந்து சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மள ஒரு ஹாஸ்பிட்டலோட வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, பேசாம நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டா என்ன? சூப்பர். படித்து முடிச்சிட்டாலே எப்போ பாரு வேலைக்கு போன்னு வீட்டில் ஒரே டார்ச்சர். படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் யாரையாவது ஏமாற்றி பிழைக்க தான் இந்த காலம். எவனாவது முட்டா பையன் சிக்காமலே போயிடுவான். சரி போவோம். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? உடல் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், ஆனால் அது குணமாகாவிட்டால் 2000 ரூபாய்க்கு அது திருப்பி தரப்படும். அப்படி ஒரு போர்டு எழுதி போடணுமா? சரி டாக்டர். காலையிலேருந்து ஒரு பையன் சிக்க மாட்டேங்கானே. தொழில் ரொம்ப மோசமெல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னது, உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும், அதுவே உங்கள் நோய் குணமாக விட்டால் அது 2000 ரூபாய்க்கு திருப்பி தரப்படும். நல்ல எலிசோயிட்டு மாட்டிதான். வாங்கங்க போலாம். டாக்டர் டாக்டர். அப்பா இப்பதான்ப்பா அவர் பேசினது இருக்கா? என்னப்பா, யாரு? நான் தான் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. டாக்டர், நாக்கில் எனக்கு சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவை இல்லையா? இதுக்கு அந்த மருந்து லைக். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துமா? சரி டாக்டர். 10ஆம் நம்பர் மருந்து இதுதானே? கொஞ்சம் உங்க நாக்க நீட்டுங்க. அகல பாதாளமே தெரியுது. டாக்டர், இது மருந்து இல்ல, இது பெட்ரோல். இப்போ உங்க நாக்குல சுவை வந்துட்டு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, இந்த தடவை ஏமாத்திட்டோமே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. நம்ம அவனை ஏமாத்தலாம் நினைச்சா அவன் நம்மளை ஏமாத்திட்டானே. விடக்கூடாது. இப்போ உடனே போனா நம்மளை கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போலாம். 2 days later. டாக்டர் டாக்டர். யாருப்பா? தம்பி உட்காருப்பா. நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை உன்னை எப்படி ஏமாத்துறன்னு மட்டும் பாரு.
டாக்டர் எனக்கு சுத்தமாக ஞாபகம் சக்தியே இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து மறந்து போகுது டாக்டர். நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுங்க. சரி டாக்டர். டாக்டர் அன்னைக்கு நாட்டில் சூழலுக்கும் அந்த மருந்து தான் டாக்டர் ஊற்றுனீங்க, மறுபடியும் அந்த மருந்தே ஊற்றுறீங்க. வெரி குட், உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபா. ஐயோ 500 ரூபா போச்சு. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. விட மாட்டேன், இந்த டாக்டர் நான் விடவே மாட்டேன். மறுபடியும் வருவேன், மறுபடியும் வருவேன். 2 days later. டாக்டர் டாக்டர். எங்கேயோ கேட்ட குரல். தம்பி வாப்பா, வந்து உட்காருப்பா, வாப்பா. என்ன பிரச்சனைப்பா? டாக்டர் கண்ணு தெரியாம போயிடுச்சு டாக்டர். எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது, கண் பார்வை தெரியலையா? சாரிப்பா, என்றதுக்கு மருந்தே இல்லைப்பா, தோத்துட்டேன்ப்பா. இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர் 2000 நோட்டு சொல்லிட்டு 500 நோட்டை தரீங்க. கரெக்ட், உங்களுக்கு கண் பார்வை சரியாயிருச்சு. எடுங்க இன்னும். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. இந்தாங்க டாக்டர் இது 500 நான் தந்த 500 ரூபாப்பா, எடுங்க ஃபீஸ் 500 ரூபாவை. ஐயோ டாக்டர் உங்கள்கிட்ட எப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இருந்தா அவ்வளோ ரூபாவும் போச்சு. இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியே. அவர் என் புல்லிலே இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் கண்ணில் கொண்டு போய் விடுகிறார். அவை ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை சர்ச்சிப்பார்கள். மத்தேயு 5:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. குதிரையும் வித்தனாருக்கு ஆயத்தாக்கப்படும், ஜெயமு கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. கெட்ட வார்த்தை என்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேணாம். எபேசியர் 4:29. அதில் எளிமையுள்ளவர் பாக்கியவான், பரலோகம் அவர் வழிது.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம்.